கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் எந்தவொரு பெரிய திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை என்று முன்னாள் அதிமுக அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை OMR சாலையில் உள்ள கந்தன்சாவடி பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் எந்தவொரு திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை எனவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது சென்னை மாவட்டம் மட்டுமல்ல மற்ற மாவட்டங்களிலும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார் எனவும் தெரிவித்தார். 2026இல் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் போது திமுக அரசு நிறைவேற்ற தவறிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று மீண்டும் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி உறுதிபட கூறினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கே.பி. கந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 4 வருடமாக திமுக ஆட்சிக்கு வந்து எந்த திட்டமும் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. அதே போல இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சென்னை மாவட்டம் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்கள் 11 மருத்துவக் கல்லூரி சொல்லி 7.5% இடஒதுக்கீடு என்று தொடர்ந்து சொல்லிட்டு போகிறோம். அத்தனை திட்டங்கள் வந்து இன்றைக்கு திமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம் ஒரு மாவட்டத்துக்கு வந்துச்சுன்னா எந்த திட்டமே வரும். ஆகவே இன்றைக்கி நாட்டு மக்கள், குறிப்பாக இன்றைக்கு சென்னை மாவட்டம், அதே போல் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி மாற வேண்டும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். விடுபட்ட திட்டங்களை, திமுக செய்யாத திட்டங்கள் எல்லாம்